ஆண் எடையாளர் பெண் எடையாளர், ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர்னால எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு? சீமானை தவிர அந்த வார்த்தையை சொல்ற தகுதி இங்க யாருக்காவது இருக்கா? 10% கொடுக்காத திமுகவுக்கும் கிடையாது, 10% கொடுக்காத அதிமுகவும் கிடையாது சார் பெண் உரிமையை பத்தி பேசுறதுக்கு. புரியுதுங்களா? 18 பேர் பெண்கள், 18 பேர் டாக்டர் எல்லாம் சொல்லலாம். 10% கொடுத்தீங்களா? 25 பெண்களை நிக்க வைக்க முடியுதா உங்களால? விஜய் வாய்கிலேயே பேசினார்ல, அதனுடைய புரிதல் இல்லாம ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டகரி வைஸ் வர்றது, அந்த வருஷத்துக்கு கோட்டாப்படி வர்றது, பையன் நல்லா படிச்சா அவன் 4 பேர் நல்லா வருவான், 4 பேர் வந்துருவான், பொண்ணுங்க நல்லா படிச்சா 6 பொண்ணுங்க வந்துடும். அந்த வருஷத்துல தெரியாது யார் எத்தனை பேர் வருவாங்கன்னு. அந்த வேகன்சி அந்த நேரத்துல அவன் படிக்கிறான், அவன் ஜாதகம், கடவுளுடைய அருள் எல்லாம் சேர்ந்து அவன் இன்டர்வியூல நடந்துக்கிற விதம் இதெல்லாம் சேர்ந்தாலும் ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கையில வருது. இல்ல ஆண் பெண்ணுன்னு நீங்க போட்டு கோஷம் போட்டீங்களே, சரி அந்த உணர்வை மதிக்கிறேன். அந்த உணர்வை நீங்க வேட்பாளர் பட்டியலில் காமிச்சீங்களா? எத்தனை பெண்ணுன்னு அவரே சொல்லட்டும். சரிபாதி பெண்கள் கொடுத்தா தேர்தல் அரசியல் அதெல்லாம் வெற்றியை நோக்கிய தேர்தல் அரசியல் அது எடுபடாது. சீமான் சொல்றது அவர் நடத்துறது கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல். மகளிருக்கு சம உரிமை அந்த கொள்கையில உறுதியா இருக்காரு. வெற்றி தோல்வி பற்றி அவர் கவலைப்படல. எடப்பாடி ஸ்டாலினும் அந்த கவலைப்படாமல் இருக்க முடியாது. அதனால 10% கொடுக்க முடியல, விமர்சனம் தான் தாய்க்கலாம்னு அவங்க அதுக்கு தயாராகிறாங்க. விஜய் அவ்வளவு கொள்கை உறுதியோட பேசினாரு, எங்க போச்சு அந்த 10% கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே ஏன்? மற்றபடி அங்கேயும் படிச்சவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆளே கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்ன போது 234 பேர் இருக்கா, வெளியில கோஷம் போடுற அளவுக்கு அங்கே போட்டியும் இருக்கு. 234 பேர் 233 பேர் களம் இறங்கிட்டாங்க. வெற்றி பெற வாழ்த்து சொல்லுவோம்.